ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா. சும்மா இருக்கிறீங்க. ஓகே. இன்றைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள். இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடிப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு கேக் எல்லாம் இருக்கா கட் பண்ணி கொண்டாடுவோம்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். அழகான ஒரு ஐசிங் கேக் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அழகான ஒரு ஐசிங் கேக் உண்டு. விஷ் ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, பிறந்த நாள் என்ன நல்லா இருக்கா? ஓ வையுங்க. சரி, ஓகே. எங்கட அம்மாவுக்கு என்ன பேர்? அம்மாவுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? கமலாதேவி. கமலாதேவி. எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவீங்க? எல்லாரும் அம்மம்மாண்டெல்லாம் கூப்பிடுவாங்க. ஓகே, அப்ப நாங்கள் இன்றைக்கு எங்கட கமலாதேவி அம்மம்மா அப்பா அம்மா. ஓகே. சரி, கமலாதேவி அம்மாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டையும் தந்திருக்கிறாங்க. ஓகே, ரைட். உங்களுக்கு சஸ்ட்ரோயன் மார்டினை தந்திருக்கிறாங்க. இதான் குடிக்கிறேன் நீங்கள்? இதான் குடிக்கிறேன் நீங்கள்? சரி, ஓகே. அதையும் அப்படியே வையுங்க. ஓகே, ரைட். யார் இதெல்லாம் செய்திருப்பாங்க? இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? இதை யார் தந்திருப்பாங்க? கீதாவா? கீதா தந்திருப்பாங்க. எத்தனையாவது மகளா? கீதா மகளா? மகள். எத்தனையாவது மகள்? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. ஓகே, கீதா தெரியல. சரி, கீதா என்னண்டு கெஸ் பண்ணி நீங்கள் கீதா தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி என்னண்டு நீங்க யோசிச்சீங்க கீதா தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி? மற்றது லண்டன்ல இருக்க பவி அனுப்பியிருப்பாங்க. மகன் அனுப்பியலையா? மகன் குமார் என்ன அனுப்பியிருப்பாங்க. ஓகே, சரி. இதுல உங்களோட முதலாவதாக சொல்லி இருக்கிறீங்களே. சரி, பார்க்கலாம் யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி. கீதாவை சொல்லி இருக்கிறீங்க. ரைட். அவங்கள என்னென்ன கூப்பிடுறேன்? என்ன பேர் அவங்க முழு பேர்? உங்களோட கீதான்னு சொன்னீங்க. மகள் என்ன பேர்? அவங்க பள்ளிக்கூட பேர் என்ன? கிருஷாந்தி. ஓகே. அவ கடைசியா? அவங்களோட கடைசி மகளா? அதான் நீங்க பார்க்கணும். முதலாவது பேரை சொல்லி இருக்கிறீங்களே. கடைசி மகள்ன்றோன்னா முதலாவது பேரை சொல்லி இருக்கிறீங்க. உங்களோட மூத்தவர் மகனா மகளா? மகன் என்ன பேர்? பாலேஸ்வரன். ஓகே. அவர் செய்திருக்க மாட்டாரா? அவர் அனுப்பி இருக்க மாட்டாரா? கொஞ்சம் வேணும். ரெண்டாலும் பொம்பளை பிள்ளையெல்லாம் கொஞ்சம் பாசம் வேணும். அப்படித்தானே? மட்டக்களப்பு. சரி, ஓகே. இங்க இருக்கிற உங்களோட டீச்சர் கிருஷ்ணவாணி டீச்சர். இந்த நேரம் அம்மாவுக்கு பக்கத்துல இருந்து கிருஷ்ணவாணி டீச்சர் தான் எல்லாம் பாக்குறது என்ன? அதுதான் என்ன இன்றைக்கு. அப்ப இன்றைக்கு இந்த மாதிரி ஹாப்பியா உங்களுக்கு சந்தோஷமா? இன்றைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க. சந்தோஷம் என்ன? சரி, இறைவனுடைய எங்களுடைய பிள்ளையாருடைய அருட்கடாட்சம் எப்பவுமே எங்கட அம்மாவுக்கு, எங்கட கமலாதேவி அம்மாவுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நல்வாழ்வு வாழணும்னு சொல்லி நாங்களும் புதுக்குடிப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்துல பிரார்த்தித்து கொண்டு நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சரிதானே? ஓகே, நல்லது. என்ன இவ்வளவு உண்மையிலேயே நீங்கள் எனக்கு நீண்ட காலமாக உங்களை எல்லாம் தெரியும். உண்மையிலேயே பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் நன்றாக வளர்த்து நல்லா படிக்க வச்சு, உங்களோட பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல நீங்கள் அமர்த்தி இருக்கிறீர்கள். உங்களோட மகனும் என்னுடைய நண்பன் தான். பிரபா என்னுடைய நண்பன் தான் உங்களோட மகனும். அந்த மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நாளில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லதில் இந்த இடத்துல பிறந்த நாள்களை நாங்கள் செய்கிறதுக்கு உங்களோட ரைட் யாரென்று பார்ப்போம். ஒரு கவிதை என்று தந்திருக்கிறாங்க உங்களுக்கு. கவிதை பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி தந்திருக்கிறாங்க. பூமிக்கு வந்த தெய்வமே, என் மூச்சு இருக்கும் வரை உன் நினைவுகள் இருக்கும் அம்மா. துன்பங்கள் என்னை தீண்டாமல் உன் நிழல் தந்து காத்தவள் நீ அம்மா. கண்ணீரை துடைத்து புன்னகையை விதைத்தவள் நீ அம்மா. 10 மாதம் பெற்றெடுத்த பண்பின் சிகரமே, என் அம்மாவே, உன் பாதம் பணிந்து இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாய் வாழ வேண்டுமென்று. நீ ஊட்டிய நிலாச்சோற்றை காட்டிலும் வேறு அமிர்தம் நான் கண்டதில்லை அம்மா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கவிதை உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. ஜார் உங்களோட மகள் ஜார். உங்களோட மகள் ஜார்ன்னு சொல்லி சொன்னால் கிருசாந்தி. நீங்க சரியா தான் சொல்லி இருக்கிறீங்க. கீதான்னு சொல்லி ஓகே தானே? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. இல்லை நில்லுங்க, கேட்குறோம் கபட்டுவோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அவங்களும் இன்றைக்கு அவங்களுக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு இருக்கணும். அவங்களுடைய எண்ணங்கள் உண்மையிலேயே அவங்களோட எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் இறைவனுடைய அருட்கடாட்சம் பெற்று நிறைவேறணும்.
அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லி நிற்கிறோம் இந்த தருணத்துல. கேக் இருக்கா கட் பண்ணுவோமா? கேக் இருக்கா கட் பண்ணுவோம். கேட்கலாம் வெட்டுவோம். சரி. போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா நடமாடும் கோயில் நீதானே 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை மெழுகாக உருகி தருவாளே ஒளியே குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாளே வலியை நீதானே 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா